யார் அவன் பிசாசு மாதிரி வர்றவன்? ஒருவேளை நம்மகிட்ட வட்டிக்கு வாங்கினா இருப்பானோ? எதுக்கு கூட்டு போய் செக் பண்ணுவோம். டேய் நெல்லு, அப்படி வா. பின்னால பின்னால வரணும், முன்னால போற. பின்னால பின்னால வரணும், போற பின்னால. என்னடா முகம் பூரா மூடி இருக்கு? யாரா இருப்பாங்க? அதே கவட்டக்காலு. ஏடா டேய், யார ஏமாத்துற மொட்டப்பட? அந்த 10 பேர்ல நீ இருந்தானே. ஏறா ஏறா கலக்கு. மூஞ்சிய மறைச்சா மொட்டை மண்டை தெரியாம போயிருமா? டேய், காலை வச்சு ஆளை கண்டுபிடிப்பாண்டா அந்த கந்து வெட்டி கருப்பு. யாருல ஒரு தில்லா லங்கடி வர. வட்டிக்கு பணம் வாங்குறப்ப 32 62 ஈன்னு காஞ்சி வாங்கின இல்ல. இப்ப காசு குத்திய முன்னால வந்து மூடிட்டு போறியே. இப்படி மூஞ்சிய முடிஞ்சு மணநாள்ல மாட்டி மண்டைய போட்டேனா என் பணத்தை எவன் தருவான்? எவன்டா தருவான்? ஏறா காசு எடு. 2 நாள்ல தர கருப்பு. 2 மாசமா 2 நாள் தரேன் 2 நாள் தரேன் டீலா வரைய. யார் வீட்டு காசு? ஒப்ப வீட்டு காசு. எவ்வளவு வச்சிருக்க? இல்ல கருப்பு, காசு இல்ல கருப்பு. ஒண்ணுமே இல்ல கருப்பு. ஒத்த பைசா கூட இல்லாம எதுக்கு ரோட்ல வர்ற? போ போடா. காசே இல்லாம என்ன போச்சு? என்ன போச்சு? ராஸ்கல், அயோக்கிய பயல. பணம் இல்லாம வெளியே நடமாட உன்னை வச்சுக்கிறேன். ஒண்ணு உருவிலே கருப்பு. அட காத்து. என்னையா திடீர் சந்திப்பு? ஆமாப்பா, எப்படி பாரு? நல்லா இருக்கறப்பா. என்ன ஒரு ஊர்ல இருந்து 2 பேரும் பார்க்கவே முடியல. ஆமா, நீ எப்படி இருக்க? வியாபாரம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. நம்ம சரக்கு குவாலிட்டியா இருக்கிறதுனால நல்லா ஓடுது. குடிக்காதவெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். எவ்வளவு காய்ச்சனாலும் பத்த மாட்டேங்குது. ஊரல் போடுறதுக்கு பேரல் வாங்க பணம் பத்தலேன்னு ரோசனை பண்ணிக்கிட்டே வந்தேன். கடவுளா பார்த்து எதிரில கொண்டு வந்து. எது கடவுள் கொண்டாந்து விட்டானா? அப்ப நீ என்கிட்ட வட்டிக்கு வாங்க தான் வந்தியா? என்னதுக்கு கருப்பு? ஒரு 10,000 ரூபாய் கொடுப்பா. அட யாயா யாயா, நானே 3000 ரூபாய் மூவ் பண்ணிக்கிறேன். என்கிட்ட வந்து 10,000 ரூபாய் கிடைக்குது. கருப்பு 10,000 கொடு. என்ன வட்டினாலும் கொடுக்குறேன். வட்டியா? என் வட்டிலாம் உன்னால தர முடியாது. சும்மா இரு. நான் கொடுக்குறேன்னு சொல்றேன்ல. தர முடியாது. சொல்லுப்பா. 5 வட்டி. 5ஆ? பாத்தியா பாத்தியா வாய புளக்கற பாத்தியா? உங்ககிட்ட கொடுத்த கட்ட வாங்குறது ரொம்ப கஷ்டம். என்ன என்னையா நீ? என்ன அந்த முறுக்கு கடை முருகேசே கிட்ட 12 வட்டி வாங்கிட்டாயா? 12ஆ? யோ, எல்லாரும் 5 வட்டிக்கு வாங்கி உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்கய்யா. என்னையா இவ்வளவு அப்பாவியா இருக்கிற? இத பாரு கருப்பு, எனக்கு 10,000 கொடு. உனக்கு 10 வட்டி நான் கொடுக்குறேன். 10 வட்டி? 10 வட்டி? நிஜமா தான் சொல்றேன் காத்து. கை மேல சத்தியமா தரையா? சத்தியமாவா? யோ, உண்மையில நீ நல்லவையா? கள்ளச்சாரம் விட்டாலும் ஏன் தெரியுமா கலரா இருக்க? கரெக்டா பேசுற வட்டி அதான் கலரா இருக்க. இருக்கிற 10,000 உனக்கே கொடுத்துறேன். 10 வட்டி மறந்துடாத. அப்படி நல்ல நேரத்தை வந்து வாங்க. ஊரல் போறதுக்கு பேரல் வாங்கிங்க. மத்த பொருள் வாங்கி சட்டுப்பட்டு வேலையை பாருங்க. முதல்ல அண்ணன் கால விட்டு நன்றி சொல்லுங்க. என்னடா கால வார மாதிரி கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. நான் அப்படியே போயிட்டு அப்படியே வந்துடுறேன். என்னப்பா காசை வாங்கி கொடுத்துட்டு பொசுக்கு கிளம்பிட்ட? பணத்தை எப்படி தரப்போற? வார வட்டியா மாச வட்டியா? ஏன் கருப்பு, இந்த வட்டிக்கு விடுற தொழில நீ எப்பத்துல இருந்து பண்ற? ஏன் இல்ல, நீ எல்லாம் வட்டிக்கு விட்டா சம்பாதிக்கலாம்னு உனக்கு எவன்டா சொல்லி கொடுத்தான்? என்னடா ட்ரெண்டே மாறுது. ஆமா, இந்த கேள்வி இப்ப எது கேக்குற நீ? இல்ல கருப்பு, ரவுடிங்க தான் இந்த தொழில் செய்வாங்க. நீ எப்படி செய்யறேங்கிற? நானும் பிரபல ரவுடி தான். என்ன சாதாரண நினைச்சுக்கிட்டு என்ன என்ன சிரிக்கிற? என்ன ஏன் கருப்பு பிஞ்சு மூஞ்சிய வச்சுக்கிட்டு ரவுடிங்கிற? பிஞ்சு மூஞ்சியா? ஆமா கருப்பு, ஏதாவது கீரல போட்டுக்கிட்டு பேச ரப்பா வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணு. கீரல? ஏன் ஏன் ஏன்? இல்லன்னா காசு போயிடும். பணத்தை நீ எப்பயா தருவ? அத சொல்லியா? 2 நாள் வாங்கிக்கியா. அப்பாடா. அப்புறம் என்னது? காசு வாங்க வர எல்லாம் தண்ணி அடிச்சிருக்கான்னு பாத்துக்க. ஏன் ஏன் ஏன்? தண்ணி அடிச்சிருக்கும் போது கடங்காரனை பாத்தேன்னு வச்சுக்க, கையில இருக்கிற பாட்டில உடைச்சு சொருக்குன்னு சொருக்கு குடலு பொத்துரும். யோ இரியா இரியா, நம்ம ரவுடின்னு சொல்லி சட்டம் பண்ணாம போறான். 10,000 பல்கா போயிருமோ? இந்த காத்த வர கொடுத்த காசை எப்படி வசூல் பண்ண போறோம் தெரியலையே. போதையில் இருக்கும்போது வந்து கேட்டா சொரியீர் வேற சொல்லிருக்கானே. உள்ள என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு தெரியலடா. இவனை நம்பி உள்ள போகலாமா? வேணாம் வேணாம், வெளியே வரட்டும். என்ன பொசிஷன்ல இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா மூவ் பண்ணுவோம். வர வர வர. நெளிராய நெளிராய, நல்லா நெளிராய. என்ன கண்ண கசக்குறா? தூங்கி எந்திரிச்சு வந்து கண்ண கசக்குறானா, இல்ல போதையில கண்ணு தெரியாம கண்ண கசக்குறானா? ஒண்ணுமே புரியலையடா. இதுக்கு ஒரு சின்ன செக்அப் பண்ணிட்டு மூவ் பண்ணுவோம். அப்பதான் நமக்கு சேஃப்டி. காசையும் கொடுத்துட்டு எவ்வளவு பெரிய டேஞ்சரான வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் என் தலையெழுத்து. லைட்டா ஆரம்பிப்போம். காத்தவராயா, காத்து காத்து வாயா கருப்பு. அப்பாடா, நம்ம பேரை சொல்லிட்டாயா? இன்னும் 3 செக்அப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா பேமெண்ட் கேட்டு வாங்கிடலாம். அப்புறம் என்னப்பா இப்பதான் நீ தூங்கி இருந்தியா? ஆமா. அப்புறம் காத்து, நான் தமாட்டா ஒன்று கேட்கிறேன், பதில் சொல்றியா? கேளு. இது என்ன என்ன?
விரல் விரல் தாயா, நான் உரல்ல சொன்னேன். எத்தனைன்னு கேக்குறேன். 3. அம்மாடா, இதையும் கேட்டா சொல்றப்பா. அடுத்த செக்க ஆரம்பிச்சிடும். இன்னொரு கேள்வி காத்து, இது என்ன? சட்டை. சட்டதாயா, என்ன கலரு? நீலமியா. ஐயோ, எல்லாத்துலயும் பாசாக்கிட்டே வரானே. இன்னும் ஒண்ணு காத்தறையா, இது என்ன? இது என்ன? பேக்குடா, என் பேக்கு. இல்லப்பா, சும்மா ஒரு இதுவா பாத்தீங்கன்னா இது போட்டுட்டு இருக்க. சரி, நான் வந்த வேலையை பாக்குறேன். ஆமா, என் பணத்தை எப்ப தர்ற, எப்படி தர்ற? எந்த பணம்? அதான்பா, என்ன வட்டி வாங்கணும் இல்ல 10,000. அது அசல் தெரியா, வட்டியை தெரியா, இல்ல ரெண்டு சேர்த்து தெரியான்னு கேட்டு போவாங்க. என்ன வாயிலே உட்கட்டியா? மாட்டிக்கிட்டோமோ? அம்மா, யோ, ஏன் அடிக்கிற? வலிக்குதியா? ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. என்ன சொன்ன? தண்ணி அடிச்சிருக்கும் போது கடனை திருப்பி கேட்க கூடாதுன்னு. தண்ணி போட்டுருக்கியா? யோ, யார்ட்ட புடுங்குற? இப்பதானே தூங்கி எந்திரிச்சு மூஞ்ச கழுவி வாயில கொப்பிடிச்சிட்டு இருக்க. ஏய், மூஞ்சி வந்து வாயை குப்பிடிச்சது குடிச்சதெல்லாம் சாராயண்டா குமுக்க. சாராயமா? எப்பா, அறியாம வந்துட்டப்பா. நீ எப்ப குடிக்காம இருக்கியா அப்ப சொல்லி எப்ப நான் வந்து வாங்கிக்கிறேன். ஐயோ, என்னது? காத்தால காசு கட்டிய மூட கெடுத்துட்டு நீ ஓடி போலாம். ஐயோ, நான் அவள கராரா கேட்கலையா? நீதான் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்க, நான் உன்கிட்ட வாங்க. நீ குடுக்கறப்ப நான் வாங்கிக்கிறப்பா, வேணாப்பா. ஐயா, காப்பாத்துக்க, காப்பாத்துக்க. ஐயோ, காப்பாத்த ஒருத்தர் கூட வர மாட்டேங்கிறானே. நம்ம கிட்ட வட்டி கொஞ்சம் பணம் வாங்குறப்ப கையில இருக்க வாட்சி எல்லாம் கழட்டி கொடுக்கற அளவுக்கு வாய் விட்டு அழுது வாங்கிட்டு போயிடுறாங்க. வசூலுக்கு வர்றப்ப நம்ம வர்ற பாதையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரூட்ல ஒரு பய வர்றது இல்ல. அப்பா, யோ, என்ன திடீர்னு குரங்கு மாதிரி குதிக்கிறீங்க? யார் யாருங்க? கேட்டா சொல்லும் உதவியா இழிக்கிற? தெரியலங்க. ஆமா, டேய், பேக்க கீழ போட்டா ஜிப்ப ஓபன் பண்ணி வெளியேறா பணத்தை. என்ன ஒண்ணு இல்லையா? பையில கை வச்சிட்டு வரல. அப்ப அந்த அமௌண்ட் ஊராம சட்ட பண்ணல. ஏய், திருடுங்க, திருடுங்க. ஐயா, அப்பா, காப்பாத்துங்க ஐயா, திருடுங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்கய்யா, திருடுங்க. யாரு? செக் பண்றா அவனை. ஐயோ, என்னடா பாக்கெட் ஓட்டியா வச்சிருக்கானே? ஐயோ, அந்த கர்மத்துக்கு லேட்டா கைய விட்டா மேல் பாக்கெட்ல பணம் இருக்கு. கைய பிடிச்சு எடுடா. இருக்குடா. இவன் சரிப்பட்டு வர மாட்டாடா. சொருகிருவேன். எங்க கிட்டே ஓடி பிடிச்சு விளையாடுறியா? நாங்கெல்லாம் எத்தனை போர்ஜரி, எத்தனை ராப்பரிய பாத். என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல? நான் தான் இல்ல இல்லன்னு தானே சொன்னேன். நீ தானே வம்பா விரட்டி வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. இல்லன்னு அங்கே சொல்ல வேண்டியடா. அது ஏன்டா பணம் இல்லாதவங்கள கைய வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் ஓடியாண்டா? அது ஓடும்போது எனக்கு கொஞ்சம் ஹெவியா இழைக்கும். அப்ப லைட்டா விளாவில கை வச்சிருந்தா அந்த எலும்பும் பேலன்ஸ் ஆகிக்கணும். அந்த விளா எலும்புக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குன்னா கையை அங்க வச்சுட்டு ஓடியானேன். பையில கைய வச்சுக்கிட்டு ஏன்டா ஓடியாந்தான்னு கேட்டா பாடமா நடத்துற. எங்களுடைய 20 வருஷ சர்வீஸ்ல எங்கேயுமே இவ்வளவு கவலைப்பட்டது இல்லடா. அது எப்படிடா பணம் இருக்க மாதிரியே எங்களை கூட்டியாண்ட? நாளடா காசு இல்ல உனக்கு எல்லாம் கெர்லிங் பண்ணி ஜிப்பா. ஏய், உனக்கிட்ட காசு இல்ல ஓடி வந்தோம்டா. இப்ப நம்பிக்கை தர பண்ணிட்டேடா. அம்மா, அம்மா, ஐயா, அம்மா, ஐயோ, எங்கிட்ட தான் போயிருக்காங்களா? மறுபடியும் நம்மள பார்த்தா நினைச்சு நினைச்சு அடிப்பாங்களே. என்ன பத்தி உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. ஆமா. இருந்தாலும் சபையில இன்னொருக்க தெளிவா சொல்றேன், கேட்டுக்கோ. சொல்லுங்க, சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிளை பாக்குறேன், நல்ல மாப்பிளை பாக்குறேன்னு இது வரைக்கும் என் பசங்க 4 பேர்த்த கொண்டு இருக்கானுங்க. 4 பேரை கொண்டிருக்காங்களா? எதுக்கு? திருப்பூர் இருந்து ஒரு மாப்பிளை வந்தான். சரி, நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் ஒயின் ஷாப்ல போய் குடிச்சிட்டு உழுந்து கிடந்தான். அத பார்த்துட்டு நடுவலவன் இவன் தான். இவன் அந்த மாப்பிளைய அவத்தாரைய முடிச்சு கண்ண தொண்டமா வெட்டி வெட்டி கூறு போட்டு கறிக்கடையில் கொடுத்து காசு வாங்கிட்டு வந்துட்டான். கறிக்கடையில கொடுத்து காசு வாங்கிட்டானா? அந்த கறியுமா வாங்குறாங்க? என்னடா கசாப்பு கடையில கொண்டாந்து இறக்கி விட்டுருக்க? என்ன ஏதோ தெரியாதமா உன்ட்ட 8000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டேன். அதை மீட்டர் வட்டி, மினிட் வட்டி, செகண்ட் வட்டின்னு போட்டு 50,000 ரூபாய்க்கு என் சட்டையை கோத்து பிடிச்சிட்டேன். என்னால என்ன பண்ண முடியும்? சமாளிக்க முடியல. இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, அதை கல்யாணம் பண்ணா 50,000 ரூபாய் வரதட்சணை பணம் கிடைக்குன்னு சொன்னேன். கல்யாணத்தை முடிச்சு வச்சு பணத்தை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாயை பழந்துட்டு வந்திருக்கேன்ல, சமாளி. சரி, அதெல்லாம் நான் சமாளிக்கிறேன். உன்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்ல? இல்ல. என்னடா இல்லன்னு இழுக்கிற? இருக்கா இல்லையா? முதல்ல பணத்தை வாங்கியா.
அட நான் பணம் வாங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும்டா. ம். கல்யாணத்துக்கு பின்னால ஏதாச்சும் தண்ணி அடிச்சா சீட்டான்னு அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணேன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்க. நான் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு வாயில விட்டு வாங்க. வெட்ட மாட்டாங்க, முடிச்சு வையா. உன்னை நம்பி கேரண்டி கொடுக்கறேன், கவுத்தீர மாட்டியே. சிக்னலே சரியில்லையே. அதாங்க மொத்தத்துல பொண்ணு எப்படி அந்த மாதிரி இந்த பையன் ரொம்ப நல்ல பையன். நான் கேரண்டி தைரியமா பொண்ணு அவனுக்கு கொடுங்க, பாத்துக்கிறோம். நாளை முன்ன ஏதாவது தப்பு பண்ணிட்டானா? தப்பு வராதுங்க. ஏன் வருவாருன்னு எதிர்பார்க்கறீங்க? வராது. அப்படியே வந்தாலும் உட்கார்ந்து பேசிக்கிறோம். பேச்சா? பொண்ணை வர சொல்லியா, பாக்கணும் போல இருக்கு. அதுக்குள்ள பாக்கணும் உனக்கு பிக்காளி. பெருசு பொண்ணை வர சொல்லுங்க, பாக்கட்டும். ஏன்டா கண்ணுங்களா? என்னங்கப்பா? அம்மணி வர சொல்லுங்கடா. அம்மணி வாமா. அதுக்குள்ள என்ன வாயில இவங்க ஏமல வாயில இருக்கா? உட்கார பேசாம. உட்காருமா உட்கார். ஏங்க குச்சுக்கோ. ஏய் கருப்பு. ஏய் என்னையா? பையனை எங்க அம்மா அப்பா கால்ல கூட சொல்லு. ஆமாங்க இருப்பே, நீ கொடுத்த கேரண்டி நம்புறோம். பையனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. டேய் கிளம்பி கால்ல விழுங்கணும்னு ஆசைப்படுறேன், போய் விழுந்து. வேணாம், விழுந்தா விழுந்துரும். என்ன உன் கௌரவம் வந்துருமா? மூஞ்சி மட்டும் பேந்துரும். போய் விழுட போடா. ஜோ விழுந்தா மொத்தத்துக்கு விழுந்துறியா? போய் இப்ப விழ போறியா இல்ல? நீ போடா. விழுந்தா அவனமா விழுந்தே ஆகணும். போ. வந்தாலும் எழுத்து. போ. எழு. போ, போ, போ. புள்ள. எந்திரிச்சிருங்க. இடத்த ஒதுங்க. விழுவ போறேன். நல்லா குனிஞ்சு விழு. விழுவுற. எல்லாரும் மாப்பிள்ளை அட பாவி பயலே. பணம் வாங்கினா தரமாட்டியா? எவனும் தப்ப முடியாது. 1500 கொடுத்துட்டு 5000 தானே நடக்கணுமா? நானு உங்களுக்கு பணம் தரணும்னு எனக்கு ஆசை தானே. ஆனா தினம் ஒருத்தன் நீ டார்ச்சர் பண்றானே. அவன் உன்னை டார்ச்சர் பண்றதுக்கு நீ எனக்கு பணம் தரக்கு என்ன லிங்க்? அது அப்புறம் சொல்றேன். அவன் கையை கால முடிச்சாதானே உங்க பிரச்சனை சால்வ் ஆகும். என்னடா பேசுற? கைய கால நீ ஓடி. அதை ஏன்டா சொல்ற? அது செய்யறதுக்கு 1000 ரூபாய் பணம் வேணும்னே. எது வாங்குன என்னடா நினைச்சிட்டு இருக்க? அண்ணே முதல்ல ஒரு 1500, இப்போ ஒரு 1000மா எல்லாத்தையும் வட்டியோட சேர்த்து இன்னைக்கே பைசல் பண்ணிடுறேனே. அப்படியா? அப்ப அந்த டார்ச்சர்னாலதான் எனக்கு பணம் தரலையா? ஆமாண்ணே. எதுக்காக டார்ச்சர்? அதை சொல்லு முதல்ல. வற்புறுத்தாதீங்க, அது அப்புறம் சொல்றேனே. முதல்ல பணத்தை கொடுங்க அண்ணே, சீக்கிரம்ண்ணே. சரி, எல்லா பணத்துக்கும் இன்னைக்கு வட்டியோட சேர்த்து கிளியர் பண்ணிடுறியா? இப்பவே கிளியர் பண்ணிடுறேன். சத்தியமா கிளியர் பண்றேன்னு வேட்டியை போடுத்தான்றா. டேய் உன் வேட்டியை போடுத்தான்றா. ஏன் வேட்டியா? தாண்டு. ஏ அதங்க ஏ குமுங்க ஏ அதங்க ஏ குமுங்க ஏ அதங்க. என்னடா தாண்ட சொன்னா டான்ஸ் ஆடுற? இதுவும் டாண்டற மாதிரி தானே. இப்படி தாண்டா சத்தியம் அப்படி சக்சஸ் ஆகும். உங்க நல்ல மனசுக்கு ஆயிடும்னே. 1000 ரூபாய் தாங்கண்ணே, யோசிக்காதீங்கண்ணே. டேய் இப்போ உன் டான்ஸ் சத்தியம்னு நம்பி உனக்கு 1000 ரூபாய் தர்றேன். ஆனா இன்னைக்கே என் மேட்ட பூரா செட்டில் பண்ணிடணும். அண்ணே கண்டிப்பா நீங்க வாங்காம போக மாட்டீங்கண்ணே. இன்னைக்கு எனக்கு வேணும்டா. அட இப்ப தர்றேண்ணே. அது அப்படி பேசி பழகு. அட விசில் அடிக்கிறா. வாங்கடா டேய். சீக்கிரம் ஓடியாங்கடா. இங்கே ஆள் வச்சிருக்கற நீ. ஆமாண்ணே. வெரி குட்ரா. என்ன பண்ணேன்னு பாருங்கண்ணே. நான் கண்ணால பாக்கணும் இன்னைக்கு. ஆமா அப்படி யாரா உன்னை டார்ச்சர் பண்றவன்? இந்தா பாப்பீங்க. யாரா அவன்? எங்கடா இருக்கானே? இருங்க சொல்றேன். டேய் இவனை தூக்கிட்டு போய் கை கால முடிச்சு கொண்டாங்கடா. என்ன கை கால கொண்டாடே? இவ்வளவு நாள் டார்ச்சர் பண்ணதே நீதான்டா. போடா. ஐயோ டேய் விட்டுக்கடா. கையால அடிக்கிறது உலக வழக்கம். உலக்கு எடுத்து வாயில நெல்லு குத்துறது என்னடா புது பழக்கம். இதுல 1000 ரூபாய் இருக்கு, எல்லாரும் போய் பிரியாணி சாப்பிடுங்க. மறுபடியும் பணம் கட்டி டார்ச்சர் பண்ணானு சொல்லி விடுறேன். வந்து அவங்கிட்டே பணத்தை வாங்கி அவனே வெளுத்துருவோம். இப்ப நீங்க போலாம். ஒரு தடவை வந்து உங்ககிட்ட பணம் வாங்கினதுக்கு நீ ஓயாம வந்து பணம் கேப்பியா? போட்டானா என்ன எல்லாம் பிள்ளப்பாய் போச்சா? ஜெர்க்கே இல்லாம இருக்கா? இதுக்கு மேல அடிச்சா கொலை படுவாவி பயலே. இவ்வளவு நேரமா டார்ச்சர் பண்றான் எவனையோ சொல்ற மாதிரி சொன்னானே, அது நான் தானே எனக்கு தெரியாம போச்சு. இது எங்கிட்டு கிடந்து வந்துச்சு? அட லூசு மூதேவி, ஏற்கனவே தான் உன் கூட்டாளிங்க எல்லாம் மேய்ஞ்சிட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் இன்னும் என்ன இங்க வாழுது? மறுபடியும் என்ன சவுண்டு? வர்ற கழுது ஆளோட ஆள வந்து கடிச்சிட்டு போகுமா? தனியா வர்றாங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.